ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி மணக்க ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து, ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதோட மல்லித்தழைகளை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே மல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது அதோடைய டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் சாம்பார் செய்யும்போது இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சாம்பார் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாமே வதக்கி விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்து நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். காய்கறியில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காயும் 5 கத்திரிக்காய்களையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காயை இப்போ சேர்க்க வேண்டாம், காய் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். காய்கறிகளில் கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. காய் பாதி அளவு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். திரும்பவும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதோட சேர்த்துருங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உங்களோட குழம்பு எந்த திக்னஸ் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த குக்கரை மட்டும் கழுவிட்டு திருப்பி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை, மாங்காயும் தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்கல. நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் தக்காளியில் 2 தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு மட்டும் புளி சேர்த்து செய்யுங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே வரும். குழம்பு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே கலந்து விட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இது 8லேருந்து 10 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.